நான் என்றைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமாக கண்ணகியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். மனசில் பட்டது பேசுவேன், மனசில் பட்டது செய்வேன். அது ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. குஷ்பு சுந்தர் எப்படி இருந்தாலோ இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கா. ஒரு கோடி 2 கோடி கிடையாதுங்க, 44,000 கோடி. இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு. எங்கே இருக்குங்க அந்த எஜுகேஷன் பாலிசில தானே அந்த காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு. நாங்கள் வந்து 10,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து புது பில்டிங்ஸ் கட்ட போகிறோன்னு சொன்னாங்க. எங்கே இருக்கு? ஏனுங்க ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது? குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நல்லா தான் இருக்கேன். நான் என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமாக கண்ணகியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். மனசில் பட்டது பேசுவேன், மனசில் பட்டது செய்வேன். அது ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. குஷ்பு சுந்தர் எப்படி இருந்தாலோ இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கா. பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தடை வந்தாலும் அதை வந்து இந்த அரசு தகர்த்து எறியும் முதல்வர் சொல்லியிருக்காரு. இது வந்து பெண்களுக்கு பெண் குழந்தைகள் படிப்பதற்கு எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்து எறியும் இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு 44,000 கோடி எஜுகேஷன் பாலிசி காசு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னா முதல்ல அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க. 44,000 கோடி. ஒரு கோடி 2 கோடி கிடையாதுங்க, 44,000 கோடி. இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு. எங்கே இருக்குங்க அந்த எஜுகேஷன் பாலிசில தானே அந்த காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு. நாங்கள் வந்து 10,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து புது பில்டிங்ஸ் கட்ட போகிறோன்னு சொன்னாங்க. எங்கே இருக்குது? ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. கேட்டோடனே உடனே நம்ம டெபுட்டி சிஎம் நீங்கள் முதல்ல வந்து எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னு துவக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு செங்கல் வச்சிங்களான்னு கேட்பாரு. அதுவும் தெரியும் எனக்கு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில். இது 4 வருஷத்தில் 44,000 கோடி. அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு? 4,200 கோடி. எங்கே இருக்குது? அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர்கள்.